ரிஷபராசிக்காரர்களே, நீங்கள் வாயால் பிழைப்பை நடத்துகிறவர்கள். நீங்கள் செய்திகள் வாசிப்பது, செய்திகள் சொல்லுவது, நற்செய்திகள் அறிவிப்பது, ஒருவருக்கு துக்கமான நேரங்களில் நற்செய்திகளை சொல்லுவது, ஒருவர் துக்கமாக இருக்கும் போது நீங்கள் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வது, உங்கள் பொருளாலும் உங்கள் செயலாலும் உங்கள் வார்த்தையாலும் நீங்கள் அவர்களை, மற்றவர்களை, துக்கத்தில் இருப்பவர்களை சந்தோஷப்படுத்தினால் நீங்கள் வாழ்க்கையில் என்றென்றும் முன்னேறுவீர்கள். ஆனால் உங்கள் பலகீனம் என்னவென்றால், கோள் சொல்லுதல் என்பது உங்களுடைய பலகீனமாகும். காலபுருஷனுடைய வாய்ஸ்தானமாக வருகிற உங்கள் வாய்தான் நன்மையும் சொல்லும், தீமையும் சொல்லும். அதாவது பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கிறது, ஒளியின் தூதன், அதாவது அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி, இவன் தான் ஒளியின் தூதன். இவன் பொன், பொருள், பணம், காசு இவைகளுக்காக இந்த செய்திகளை இவன் சொன்னால் இவன் ஒளியின் தூதன் என்கிற சபிக்கப்பட்டவனாகி விடுவான். காசு, பணம், பொருள் எவைகளையுமே இவன் எதிர்பாராமல் மனிதனுடைய ஏழ்மை, அவனுடைய இயலாமை, அவனுடைய அறியாமையை போக்குவதற்காக தன் பணம், தன் பொருள், தன்மானம் இவைகளை பாராமல் அவர்களுக்காக இவன் அனைத்தையும் செய்தால் இவன் வாழ்க்கையில் முன்னேறுவான். இவனும் பணத்தை நோக்கி போகக்கூடாது. பணம் நோக்கி போனால் இவன் பணத்தினால் அழிவான்.